Hi students, நம்ம வந்துட்டு chapter number 15 chemistry in everyday life இந்த chapter வந்துட்டு last classல start பண்ணோம். So last classல start பண்ணிட்டு லெசனோட introduction பார்த்தோம் and hydrocarbons அப்படினா என்ன, அந்த hydrocarbons ஓட source என்னன்னு பார்த்தோம் and properties of hydrocarbons ஒரு 5 properties வந்து பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த hydrocarbon types பார்க்க போறோம் and natural gas அந்த hydrocarbon இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்துட்டு natural gas. so அந்த natural gas பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். so page number 167 எடுத்துக்கோங்க. types of hydrocarbons. in hydrocarbons carbon and hydrogen atoms are linked together through different chemical bonds. so ஒரு ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்றா வந்துட்டு லிங்காக இருக்கும் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் பாண்ட் மூலமா. டிபெண்டிங் ஆன் த பாண்ட் பிட்வீன் தீஸ் ஆட்டம்ஸ் தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஒரு கார்பனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் எவ்வளோ பாண்டு, அது ஒரு ட்ரிபிள் பாண்டா டபுள் பாண்டான்னு சொல்லிட்டு அதை டிபெண்ட் பண்ணி இந்த ஹைட்ரோகார்பன்ஸில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. The four general classes of hydrocarbons are alkenes, alkanes, alkynes and arenes அப்படின்னு சொல்லிட்டு so four general classes வந்துட்டு hydrocarbons இருக்கு. அதாவது first one is alkane, alkene, alkyne and arene அப்படின்னு சொல்லிட்டு four general classes of hydrocarbon வந்துட்டு இருக்கு. Some of the common hydrocarbons are methane, ethane, propane, butane and pentane. ஸோ அந்த ஹைட்ரோகார்பன்ஸில் காமனாக இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் இது எல்லாமே வந்துட்டு காமனாக இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸில் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு டுகெதர் த்ரூ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் பாண்ட்ஸ். Depending on the bond between these atoms there are number of hydrocarbons. so கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்ட் டிபெண்ட் பண்ணி நிறைய ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஹைட்ரோகார்பனில் 4 ஜென்ரல் கிளாஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் அண்ட் அரேன் சொல்லிட்டு 4 ஜென்ரல் கிளாஸஸ் இருக்குது. ஸோ காமன் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் இது எல்லாமே வந்துட்டு காமனான ஹைட்ரோகார்பன். Methane is the simplest hydrocarbon in which 4 hydrogen atoms are linked with 1 carbon atom. ஸோ மீத்தேன் தான் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஹைட்ரோகார்பன்ஸ்லேயே வச்சு ரொம்ப சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் தான். இந்த மீத்தேனில் பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு ஒரே கார்பன் ஆட்டத்து கூட வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேன், ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் அட்டாச்டு டு சிங்கிள் கார்பன் ஆட்டம் அதான் சொல்கிறாங்க. இட் இஸ் எ கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் இன்ஃப்ளேமபிள் கேஸ். இதுக்கு வந்துட்டு எந்த கலரும் இருக்காது, எந்த ஓடர் இருக்காது அண்ட் இட் இஸ் அன் இன்ஃப்ளேமபிள் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. It is an eco-friendly fuel because it does not produce any harmful products. ஸோ இது வந்துட்டு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தான். இந்த மீத்தேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தான். ஏன்னா இது எந்த விதமான ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸைவோ இல்லை ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸைவோ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. இட் இஸ் யூஸ்ட் as a fuel in electricity generation. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபியூயலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. மீத்தேன் இஸ் ஆல்சோ நோன் as marsh gas as it is present in marshes. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. மீத்தேன் இஸ் அதர்வைஸ் கால்ட் as marsh gas அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் மார்ஷஸ். ஸோ மார்ஷஸில் இருக்கிறனால இதுக்கு மார்ஷ் கேஸ் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. Dead and decaying plants and animals release methane gas. ஸோ டெட்டான பிளான்ட்ஸ் இல்லாட்டி அனிமல்ஸ், அந்த டெட்டாகி டீகே ஆகக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு மீத்தேன் கேஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் எ ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி சோர்ஸில் ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த மீத்தேன் அப்படிங்கிற வந்துட்டு ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. sewage sludge can also be decomposed by microorganisms to produce methane gas along with impurities like
carbon dioxide and hydrogen sulfide. ஸோ sewage sludgeனா பார்த்தீங்கன்னா இந்த sewage ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய இந்த ஸ்லட்ஜ் அந்த வேஸ்ட் இது எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்ணி எதனால மைக்ரோ ஆர்கானிசத்து மூலயமா அதை டீகம்போஸ் பண்ணி அதிலிருந்து வந்துட்டு மீத்தேன் கேஸை எடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த மீத்தேன் கேஸை எடுக்கும்போது இம்ப்யூரிட்டிஸ், அதாவது வந்துட்டு அந்த மீத்தேன் கேஸ் கூட கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுவும் வந்துட்டு மிக்சடாக தான் வரும் அப்படிங்கிறாங்க. After removing these impurities, methane gas can be used as an efficient fuel. So அந்த கிடைச்ச அந்த இதிலிருந்து இந்த impurities, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மீத்தேனை வந்துட்டு எஃபிஷியன்ட் ஃபியூயலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீத்தேன் தான் வந்துட்டு இருக்க ஹைட்ரோ கார்பன்ஸ்லேயே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மீத்தேனில் ஒரு கார்பன் ஆட்டத்து கூட 4 கார்பன் ஆட்டம் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். இட் இஸ் எ கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் இன்ஃப்ளேமபிள் கேஸ்ன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா இது எந்த விதமான ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸையோ இல்லாட்டி ஏதாச்சும் பொல்யூஷன் வர மாதிரி எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இதை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மீத்தேன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மார்ஷ் கேஸ் பிகாஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் மார்ஷஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ டெட் ஆகி டிகே ஆகக்கூடிய அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் வந்துட்டு இந்த மீத்தேன் கேஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். இது ஒரு ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறோம். sewage sludge வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசத்தை வச்சு டீகம்போஸ் பண்ணி அதிலிருந்து மீத்தேன் கேஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த மீத்தேன் கேஸை எடுக்கும் போது அது கூட சில இம்ப்யூரிட்டிஸும் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸும் வரும். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பியூரான மீத்தேன் கேஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதை வந்துட்டு நம்ம ஃபியூவலாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை பற்றி. ஸோ சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன் எதுன்னு கேட்டாங்கன்னா மீத்தேன் தான் வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன். Propane is an odorless and highly inflammable gas. ஸோ ப்ரொப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ ஹைட்ரோகார்பன் தான். ஸோ அது வந்துட்டு ரொம்ப இட்ஸ் ஓடர்லெஸ், எந்த விதமான ஓடர் அதாவது ஸ்மெல் இருக்காது. ஆனால் ஹைலி இன்ஃப்ளேமபிள் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹெவியர் தென் ஏர், ஏரை விட ரொம்ப ஹெவியாக இருக்கும். இட் இஸ் லிக்விஃபைடு த்ரூ pressurization and commonly used as LPG, liquefied petroleum gas along with butane. ஸோ இது எப்படி லிக்யூஃபை, அதாவது வந்துட்டு அதுவே ஒரு கேஸ், அதை எப்படி லிக்யூஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைசேஷன். ஸோ ப்ரெஷர் கொடுக்கறது மூலிமா அதை வந்துட்டு லிக்விட் மாதிரி லிக்யூஃபை பண்ணிவிட்டு அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காமன் எல்பிஜி சிலிண்டர், வீட்டிலலாம் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பேன் தான். ஸோ ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் இந்த ரெண்டும் கலந்தது தான் வந்துட்டு எல்பிஜி. ப்ரொப்பேன் இஸ் யூஸ்ட் as fuel in heating, cooking and vehicles. Propane can also be used as refrigerants. ஸோ இந்த ப்ரொப்பேனை நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம்னா ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். எங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்கில், நம்ம வீட்டில் குக்கிங்கில், அதே மாதிரி வெஹிக்கிள்ஸில் கூட இந்த ப்ரொப்பேனை வந்துட்டு நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொப்பேனை வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரன்ஸில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரொப்பேன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் எ ஹைட்ரோகார்பன், காமன் ஹைட்ரோகார்பன். ஸோ இட் இஸ் an odorless and highly inflammable gas. It is heavier than air, ஏரை விட ரொம்ப ஹெவியாக இருக்கும். It is liquefied through pressurization and commonly used as LPG along with butane. So LPG இருக்கிறது வந்துட்டு propane and butane சேர்ந்தது தான். So propane is used as a fuel in vehicles, cooking and heating பார்க்குறோம். and it can be also used as a refrigerant. Next பாருங்க butane. Butane is a gas at room temperature and atmospheric pressure. ஸோ பியூட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேஸ், ரூம் டெம்பரேச்சர் அண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா பியூட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேஸ். தே ஆர் ஹைலி இன்ஃப்ளேமபிள், colorless gases that quickly vaporize at room temperature. ஸோ இது வந்து மற்ற ரெண்டு ப்ரொப்பேன் அண்ட் ப்ரொப்பேன், மீத்தேன் இந்த ரெண்டும் இன்ஃப்ளேமபிள் கேஸ். ஆனால் பியூட்டேன் வந்துட்டு ஃப்ளேமபிள் கேஸ். இதுக்கு வந்து எந்த கலரும் இருக்காது. ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் வந்து இது குயிக்கலாக வேப்பரைஸ் ஆகி போயிடும். பியூட்டேன் இஸ் யூஸ்ட் as a fuel gas and propellant in aerosol sprays such as deterrents. ஸோ பியூட்டேனை நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் கேஸாக யூஸ் பண்ணுறோம்.
அதே மாதிரி ஏரோசல் ஸ்ப்ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்பலண்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டரன்ஸ்லாம் வந்துட்டு இந்த ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். Pure forms of butane can be used as refrigerant. ஸோ வந்துட்டு பியூட்டேனோட பியூர் ஃபார்மை எதுவாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். Butane is also used as lighter fuel for common lighter or butane torch. ஸோ பியூட்டேனை நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம்னா லைட்டர் ஃபியூயல், அதாவது வந்துட்டு அடுப்பு கேஸ் ஸ்டவ் பற்றி வைக்கிற லைட்டர் யூஸ் பண்ணலாம், அதில் இருக்கிறது வந்துட்டு இந்த பியூட்டேன் தான். அதே மாதிரி பியூட்டேன் டார்ச்லேயும் வந்துட்டு இந்த பியூட்டேனை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பியூட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்டேன். பென்டேன் ஆர் த லிக்விட்ஸ் வித் லோ பாய்லிங் பாயிண்ட். ஸோ பென்டேனுங்கிறது ஒரு லிக்விட் தான், அதோட பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். தே ஆர் யூஸ்ட் as fuels and solvents in the laboratory. ஸோ இது என்னவா யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லெபார்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா சால்வெண்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் கெமிக்கல் லெபார்ட்ரிலாம். தே ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் பாலிஸ்டரைன். ஸோ பாலிஸ்டரைன் அப்படிங்கிற ஒரு நிதம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு வந்துட்டு இந்த பென்டேன் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ஹைட்ரோகார்பன். ஸோ ஹைட்ரோகார்பன் பார்த்தோம், காமனாக இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் மீத்தேன், ப்ரொபேன், பியூட்டேன், பென்டேன், இந்த 4 பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இஸ் எ naturally occurring hydrocarbon gas mixture consisting primarily of methane along with other higher alkanes and small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfide. ஸோ நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நேச்சுராகவே இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் கேஸ் தான். அதில் என்னென்னா இட் இஸ் எ மிக்சர். அந்த மிக்சரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் இருக்கும். ஸோ அந்த மீத்தேன் கூட சில ஹையர் ஆல்கேன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் பர்சன்ட் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபைட் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க நேச்சுரல் கேஸ் இஸ் எ naturally occurring hydrocarbon gas mixture consisting primarily of methane along with other higher alkanes and a small percent of carbon dioxide, nitrogen and hydrogen sulfide. If the natural gas contains lower hydrocarbons like methane and ethane, it is called dry gas. Suppose இப்போ வந்துட்டு நேச்சுரல் கேஸில் வந்துட்டு லோவர் ஹைட்ரோகார்பன் அதாவது மீத்தேன் அண்ட் ஈத்தேன் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் ஹையர் ஹைட்ரோகார்பன்ஸ் லைக் propane and butane are also present in the gas, it is called wet gas. Suppose அந்த நேச்சுரல் கேஸில் வந்துட்டு ஹையர் ஹைட்ரோகார்பன்ஸ் propane, butane இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் என்னன்னு சொல்லுவோம்னா வெட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். Natural gas is always found above the soil in oil wells. ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா above the soil above இருக்கும் ஆயில் வெல்ஸ்லாம். This gas is trapped inside a small spaces in underground rocks called reservoirs. ஸோ இந்த கேஸை வந்துட்டு எப்படி ட்ராப் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க, ஸ்மால் பிளேஸாக வந்துட்டு ராக்ஸுக்கு பாறைகளுக்கெல்லாம் அடியை வந்துட்டு அந்த கேஸை வந்துட்டு ட்ராப் பண்ணுவாங்க. அதைத்தான் என்ன சொல்லணும்னா ரிசர்வேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்வென்ஷனல் நேச்சுரல் கேஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் த்ரூ ட்ரில்லிங் வெல்ஸ். ஸோ ட்ரில்லிங் வெல்ஸை யூஸ் பண்ணி இந்த கன்வென்ஷனல் நேச்சுரல் கேஸை வந்துட்டு நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நேச்சுரல் கேஸ் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் ரிசர்வேயர்ஸ் வித் ஆயில் and is extracted along with oil. ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ரிசர்வேயர்ஸில் இருக்க ஆயில் கூட ஸோ ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த நேச்சுரல் கேஸையும் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அசோசியேட்டட் கேஸ். ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா அசோசியேட்டட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் கேஸ் இஸ் எ ஃபாசில் ஃபியூயல் used as a source of energy for heating, cooking and electricity generation. ஸோ நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் எ ஃபாசில் ஃபியூயல். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்ன சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம், எனர்ஜி சோர்ஸ், அதாவது ஹீட் பண்ணுறக்கு ஒரு மெட்டீரியலை குக் பண்ணுறக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறக்கு இதோட எனர்ஜி சோர்ஸாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நேச்சுரல் கேஸ் அக்கர்ஸ் இன் திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கிருஷ்ணா கோதாவரி பேசின்ஸ் and Tamil Nadu. It is also formed by the decomposition of organic matter in marshy areas and waste sewages.
ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் வந்துட்டு இந்தியாவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா, ராஜஸ்தானில் இருக்குது, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு கிருஷ்ணா அண்ட் கோதாவரி பேசின்ஸ் அந்த ரிவர் பேசின்ஸில் இருக்குது. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேரி டெல்டாவில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எப்படி இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம்டு, இது வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு டீகம்போஸ் ஆகிறது மூலயமாவும் இந்த நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. The natural gas formed by this way contains mainly methane. ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் வந்துட்டு இந்த வேலை வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோம், அந்த ட்ரை கேஸ்னால் என்ன, வெட் கேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நேச்சுரல் கேஸில் பார்த்தோம். ஸோ இன்னும் நேச்சுரல் கேஸ் டாப்பிக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசஸ், நேச்சுரல் கேஸோட யூசஸ், அதே மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜின்னு சொல்லுவாங்களா அது இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் நேச்சுரல் கேஸில் வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.